திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நகரில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் குடியிருப்புகள் கட்ட அரசு ஆவண செய்யுமா என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் நத்தம் ரா விஸ்வநாதன் கேள்வி எழுப்பினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கேள்வி நேரத்தில் பேசிய அவர் இதனை வலியுறுத்தினார். அங்கே டிமாண்ட் நீங்கள் அந்த வீட்டு தேவை அதிகமாக உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால் பக்கத்தில் மதுரை மாநகராட்சி 30 கிலோமீட்டர் தான். அதே மாதிரி திண்டுக்கல் மாநகராட்சியும் 35 கிலோமீட்டர் தான். இவ்வளவு வளர்ந்து வரும் மிகப்பெரிய மாநகராட்சி பக்கத்தில் இருப்பதால் அந்த மாநகராட்சியுடைய எக்ஸ்டென்ஷன் ஏரியா விரிவாக்க பகுதி போல நத்தம் இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியில் அரசே நீங்கள் கொள்முதல் செய்து சுயநிதி திட்டத்தின் மூலமாகவோ அல்லது தவணை முறை திட்டத்தின் மூலமாக விற்பனை செய்தால் நிச்சயமாக அது வெற்றிகரமாக அந்த திட்டம் அமையும். ஆகவே அரசு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதை மறுபரிசீலனை செய்து அந்த திட்டத்தை வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக உங்களுடைய துறையின் மூலமாக அரசே நேரடியாக கொள்முதல் செய்து அந்த இடத்தை வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டி விற்பனை செய்தால் நிச்சயமாக அது எல்லா வீடுகளும் விற்பனை ஆகிவிடும். திட்டம் முடக்கம் மற்ற இடத்திலே பல இடங்களிலே அமைச்சர் சொல்வது உண்மைதான். பல இடங்களிலே அங்கே திட்டம் செயல்படுத்த முடியாமல் விற்பனையாகாமல் நிற்பதும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நத்தம் பகுதியை பொறுத்தளவிலே அது நிச்சயமாக வெற்றிகரமான திட்டமாக அமையும் என்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை மறுபரிசீலனை செய்து அந்த பகுதியிலே வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீடுகள் கட்டி தரப்படுவதற்கு முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்தார்.